அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான மிக முக்கியமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளில் 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வழியாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 10,000க்கு மேற்பட்ட போஸ்ட் காலியாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முறையான கல்வி போய் சேர்றதில்ல அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. இதை கவர்மெண்ட்டு உடனே இந்த போஸ்டிங்கெல்லாம் ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கு. இது எப்படி வெளிவந்துச்சு அப்படின்னா, இந்த பொது மாறுதல் கலந்தாய்வும்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையில் பொது மாறுதல் கலந்தாய்வு முடிந்த நிலையில் அரசு பள்ளிகளில் 10,000 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மேட்ரு வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் பதவி உயர்வு முடிஞ்சு அடுத்த ப்ரமோஷன் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான அந்த பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு நடக்கும். அது ஜூலை 1 முதல் அந்த மாதம்லாம் நடத்துவாங்க. அதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, எல்லா ஆசிரியர்களும் பங்கேற்று அவங்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாறுதல் பெற்று போவாங்க. மாவட்டம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போவாங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது அரசு பள்ளிகளில் 5,786 செகண்டரி கிரேட் டீச்சர் வேக்கண்ட் காலியாக இருப்பது தெரிஞ்சிருக்கு. அது என்ன வருதுன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 892 வேக்கண்ட்டும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 720 வேக்கண்ட்டும், திருப்பூரில் 500 வேக்கண்ட்டும், தர்மபுரியில் 413 வேக்கண்ட்டும், புதுக்கோட்டையில் 379 வேக்கண்ட்டும், சேலத்தில் 289 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதே மாதிரி சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆசிரியருக்கு காலி பணியிடங்கள் எதுவுமே இல்லை. அரசு பள்ளிகளில் 2,000க்கும் மேற்பட்ட பிஜி கிரேட் டீச்சர் வேக்கண்ட்டும், 2,600க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் என ஒட்டுமொத்தமாக 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட்டில் இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் அதிகமாக சேர்றாங்க. ஏன்னா அதுக்கு பல இந்த புதுமை பெண், தமிழ் புதல்வன் இந்த மாதிரி ஸ்கீமும் ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் அதிகமான மாணவர்கள் சேரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா, அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்காது. ஸோ இந்த வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வேக்கண்ட்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் இருக்குது, உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஸோ டிஆர்பி மூலமாக இந்த வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணணும். ஸோ அப்படி ஃபில்லப் பண்ணாங்க அப்படின்னா அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். ஒருத்தர் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக அது அனைவருக்கும் பயனாக இருக்கும். ஸோ அதனால் இவ்வளவு வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. ஸோ ஃபில்லப் பண்ணணும். அப்படி இவ்வளோ வேக்கண்ட்டையும் ஃபஸ்ட்டு பேஸாக ஃபில்லப் பண்ண முடியலனா கூட அதிகமான வேக்கண்ட் எங்கே இருக்கோ அதில் ஒரு பாதியாக கூட ஃபில்லப் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா டிஆர்பி எக்ஸாம் வச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ கூட இந்த மாதிரி 3,000க்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க. எல்லா டேட்டும் முடிஞ்சு எக்ஸாம் டேட்டு வருது. ஆனால் தேதி மாறி போய்கிட்டு இருக்கு. இது பரவாயில்ல. ஆனால் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் பாலிடெக்னிக் காலேஜில் உள்ள போஸ்ட்டுகளுக்கும் எப்போ எக்ஸாம் விட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. அந்தளவு தள்ளி போயிடுச்சு. ஸோ ஆசிரியர் பணியிடங்கள் வேக்கண்ட்டாக வச்சுட்டாங்கன்னா எப்படி அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போதுமான அளவுக்கு நமக்கு கல்வி கிடைக்கும், அறிவு கிடைக்குங்கிறத கவர்மெண்ட்டு முடிவு பண்ணணும்னு சொல்லி தான் இவங்க சொல்கிறாங்க. அதுவும் இந்த கலந்தாய்வு மாறும்போது தான் தெரியுது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது இல்லைன்னு. ஸோ இது விரைவில் ஃபில்லப் பண்ணணும். 10,000 வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணாங்கன்னா அது டிஆர்பியில் ஒரு ஹியூஜ் இதாக இருக்கும். அது மூலமாக டிஆர்பி மேலேயும் ஒரு மக்களுக்கு மதிப்பு வரும். எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறாங்க, போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு எப்படி டிஎன்பிஎஸ்சி ஒரு இம்பார்ட்டன்ட்லாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி டிஆர்பியையும் ஃபாலோ பண்ண அதிகமான பேர் இருப்பாங்க. அதை நம்மளுடைய அரசாங்கம் பண்ணணுங்கிறது தான் ஒரு நியாயமான கோரிக்கை. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தேங்க்யூ.